திருப்பரப்பு அருவியில் கொட்டும் தண்ணீரின் அளவு அதிகரித்திருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெரால்ட் இணைப்பிருக்கிறார். ஜெரால்ட், விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக கடும் கோடை வெயில் தாக்கம் என்பது இருந்து வந்தது. மதிய நேரங்களிலும் பகல் வேளைகளிலும் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு அனல் காற்று வீசியதுடன் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் கடந்த 3-4 தினங்களுக்கு முன்பாக மாவட்டத்தில் ஆங்காங்கே சில இடங்களில் மாலை நேரங்களில் மழை பெய்தது. அதே நேரத்தில் நேற்று முன்தினமும் இந்த பகுதியில் கனமழை பெய்தது. இந்த நிலையில் நேற்றை பொறுத்தவரையில் மாவட்டத்தில் அதிகபட்சமாக களியலில் 5 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடியில் 4.7 சென்டிமீட்டர் மழையும், கோழிப்போர் உலையில் 4.2 சென்டிமீட்டர் மழையும், திருப்பரப்பில் 4.1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் களியல் மற்றும் மலையோர பகுதிகளில் நல்ல மழை பெய்ததால் திருப்பரப்பு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஏற்கனவே திருப்பரப்பு அருவிக்கு கோடை விடுமுறையை ஒட்டி பல்வேறு கேரளா மற்றும் தமிழ்நாடு மற்றும் பல்வேறு பகுதியில் இருந்த மக்கள் போதுமான தண்ணீர் இல்லாதால் திருப்பரப்பு அருவியை மட்டும் பார்த்துவிட்டு ஏமாற்றமாக திரும்பி சென்றனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் பெய்த மழையின் காரணமாக திருப்பரப்பு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகள் தற்போது இந்த அருவியில் ஆனந்த குடியில் போட்டு செல்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெரால்ட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.